கண்டிப்பா இந்த வடைய யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. உளுத்தம்பருப்பே பயன்படுத்தாம மொறு மொறுன்னு வடை தாங்க பண்ண போறோம். வீடியோவ சேவ்ல போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பவுல்ல 4 கப் அளவுக்கு பொரி சேர்த்துட்டு, தண்ணீல நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்துக்கங்க. பிழிஞ்ச பொரிய ஒரு பவுல்ல மாத்திட்டு, கைகளால நல்லா பெசஞ்சிருங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப்புக்கும் கூடுதலா தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகை இடித்து சேர்த்துக்கங்க. பொடியா நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, வடை மாதிரி எப்பயும் போல தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து சூடான எண்ணெயில போட்டு இந்த வடையை பொன்னிறமா வர வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா, மொறு மொறுன்னு வடை ரெடிங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா சட்டுன்னு இந்த வடையை செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.